இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சில விஜெட்ஸ் பற்றி பார்த்துக்கோம், ttk விஜெட்ஸ் பற்றி. அதோட கண்டினியூஷன் தான் இந்த சாப்டரும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு மேக் எனி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரேமை உள்ளே போட்டால் நமக்கு வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாதிரி ஸ்விங் பாக்ஸ், ஸ்கேலு, காம்போ பாக்ஸ் இந்த ஐட்டங்களில் ஏதாவது ஒரு 7-8 ஐட்டங்கள் வந்து நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சும்மா கால் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது ரேண்டமாக ஒரு 7-8 விஜெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இது இருக்குன்னா ஏன்னா நம்ம பார்க்க போகிறது பேஸ் பண்ணி வரும் நிறையா, அதனால இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ரேமத்துக்குள்ளே போட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா Treeview அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ Treeview பொறுத்த வரைக்கும் நம்ம ரூட்டோட சேர்ந்து காலம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படின்னா நமக்கு ஒன்றுமே வரல, வெறும் எம்டி பாக்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல காலம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நம்ம எப்படி நம்ம பேண்டாஸில் ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்குள்ளே விசுவலைஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம Treeview யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைட்டில்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்க் லிஸ்ட் தான் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த டைட்டில்ஸே நான் பாஸ் பண்ணிடுறேன். காலம் வந்து இந்த டைட்டில் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காலம் மட்டும் தான் இருக்குது, எதுவுமே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அதுக்கு தான் ஹெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டீக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்ஸை பண்ணோன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படின்றது. இந்த ஹெட்டிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர்ன்றது ஸ்ட்ரிங்குள்ளே ஹேஷ் போட்டு கொடுக்கணும். ஸோ ஹேஷ் நம்பர் 1 அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போய் ஆக்சுவலி இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணலாம் நமக்கு இடம் வரும். ஸோ நம்பரு வந்து டெக்ஸ்ட்டு. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போய் அது ரைட்டில் செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ தான் ஹெட்டிங்னு போயிடு, ட்ரீ ஹெட்டிங்னு. அதே போல் டீக்கு காலம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் போனீங்கன்னா நம்ம அதே மாதிரி காலம் நம்பரை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர் காலம்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வித்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துடலாம். அது போக மினிமம் வித்துன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வித்து 25 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குதோ அது தக்கன வித்து வந்து செட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஸோ இப்போது என்கிட்ட ஒரு ஜேசன் ஃபைல் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஜேசன் ஃபைலு. இந்த ஃபைலை வந்து நம்ம இந்த Treeviewல ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல் நம்ம ஜேசன் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது நம்ம இந்த ஜேசனை வந்து லோட் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வித் ஓப்பன் போட்டுட்டு இந்த ஃபைலை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை ஜேசன்குள்ளே லோட் பண்ணி டேட்டா வந்து எடுத்துருக்கிறேன். அந்த டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த டைட்டில் வந்து நான் ஒரு ஃபார் லூப்குள்ளே போட்டேன். ஃபார் லூப்புக்குள்ளே i,t1 2 டைட்டில்ஸ் மட்டும்தான். ஐயில் வந்து நமக்கு 0 1 2 3 வரும். டைட்டிலில் நம்மளோட ஹெட்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால் i+1 கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த T1 தான் காலமுக்கு வந்து செட் பண்ணுது. நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் தமிழ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம இந்த ட்ரீக்குள்ளே ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் வைஸ் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் காலம் வைஸு, நேமு எல்லாம் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து அது என்ன வரணும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த இடத்துல நேம் வரணும், அது போக இந்த இடத்துல மற்ற டேட்டாக்கெல்லாம் வரணும். ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. இப்போ டேட்டான்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிக்ஷனரியாக இருக்குது, நெஸ்டட் டிக்ஷனரியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டிக்ஷனரியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கீயாக இருக்கிறப்போ இந்த ஃபுல் டிக்ஷனரியும் சேர்ந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும். அதே போல் அடுத்த கீ இதுவாக இருக்கிறப்போ இது ஃபுல்லாக வேல்யூவாக இருக்கும். ஸோ இது ஒரு கீ தான், அந்த கீக்குள்ளே நமக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குது வேல்யூவாக. ஸோ இந்த வேல்யூ நம்ம தனியாக எடுத்தோம்னா இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு மொத்தம் நெஸ்டட் டிக்ஷனரியாக இருக்கனால இந்த டீக்குள்ளே நம்ம வெறும் வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபார் லூப் போட்டு ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீயையும் இந்த கீயோட வேல்யூக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு t.insert இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட் வரும். ஃபஸ்ட்டு இன்சர்ட் கொடுத்துட்டா பேரண்ட் வரும்.
ஸோ பேரண்ட் வந்து நம்ம இப்படி சும்மா எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நியூ அப்படின்னு கிரியேட் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம நம்பர் கொடுத்தோம்னா மேலே இன்சர்ட் ஆகிட்டே வரும். அதுக்கு பதிலாக எண்டுன்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்தோம்னா நமக்கு லாஸ்ட்டில் வரிசையாக இன்சர்ட் ஆகிட்டே வந்துடும். ஸோ அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வேல்யூஸ்ன்றது ஒன்று. இந்த வேல்யூக்குள்ளே நம்ம ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு போய் இன்சர்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு வேல்யூஸ்குள்ளே 0,1, 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மொதல் 3 காலமுக்கு மட்டும் 0, 1, 2 ஃபுல்லப் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 0, 1, 0, 1, 0, 1ன்னு மொதல் 3 காலம் மட்டும் ஃபுல்லப் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூக்குள்ளே இந்த டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய கீயும் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம என்ன லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூன்றது ஒரு சப்டிக்ஷனரி. அந்த சப்டிக்ஷனரி லோட் பண்ணியிருக்கோம். சப்டிக்ஷனரிங்கிறது நமக்கு அந்த மார்க்ஸு வித் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த கீன்றது அது சப்ஜெக்ட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ மார்க்ஸ்ன்றது அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸு, அந்த வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த வேல்யூஸை மொத்தம் தூக்கி நம்ம ஒரு லிஸ்ட்டாக போட்டுக்கிறோம். இந்த வேல்யூ டாட் ஐட்டமில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தூக்கி நம்ம ஒரு லிஸ்ட்டாக போட்டால் அதோட லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இது. அதோட சேர்த்து நம்ம இந்த கீயையும் ஆட் பண்ணிடுறோம். இதை மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வந்து வந்துடும். ஸோ இதுதான் ட்ரீவியூ அப்படின்றது. இப்போ இந்த காலம் வந்து சும்மா இருக்குது. இந்த காலம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு வேளை நெஸ்டட் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டி ரோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேலே ஒரு எம்டி ரோ வருது. நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. மேபி நம்ம வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்சர்ட் பண்ண இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வேறு எதுலையா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணம் கேபிட்டல் ஐச் அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த கேபிட்டல் ஐச்சுக்குள்ளே இந்த டி அப்படின்றது இருக்குது. இப்போ இது ரன் பண்ணாலும் நமக்கு எதுவும் சேஞ்சஸ் தெரியாது. ஏன்னா இந்த கேபிட்டல் ஐச்சுன்றது நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, கிளாஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹெச்சை நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு புதுசாக இன்சர்ட் ஆகும். அதே இந்த இடத்துல ஐச் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த ஐச்சுக்குள்ளே போய் அது இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். இது வந்து கிளாஸ் 10. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாஸ் 10 டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் காலம் வந்து எப்போவுமே அது ஃப்ரீயாக இருக்குது, எம்டியாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது 1, 2, 3, 4 அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய ஆட் பண்ணி இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரீவியூலேருந்து நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து கெட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியும் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வேறு எங்கேயோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்மளால் கெட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு நம்ம 2 கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரீக்குள்ள ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐட்டம் என்னன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஐட்டம். ஸோ இதுக்குள்ள ட்ரீ டாட் செலெக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ ட்ரீ டாட் செலெக்ஷன் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது. ட்ரீ டாட் ஐட்டம்ன்றது நம்ம செலக்ட் பண்ண இருக்கக்கூடிய முழு டேட்டாவையும் ஒரு ஐட்டமாக வச்சு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ என்ன ஒரு டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஐட்டம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ இருக்குது. மாதிரி நமக்கு ஒரு டிக்ஷனரியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ட்ரீவியூ. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஐட்டம் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நோட் புக் அப்படின்றது. ஸோ நோட் புக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மாஸ்டர் மட்டுமே போடமானது, மற்றதும் தேவையில்லை. மேபி நம்ம இந்த ஹைட்டு, பேடிங் அண்ட் விட்த் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் நமக்கு பெருசாக இல்லை. ஸோ இப்போ நான் டாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நோட் புக் கிரியேட் ஆகிடும். ஏற்கனவே கிரியேட் பண்ண ட்ரீவியூ அடிச்சுட்டு இப்போ நோட் புக் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம எதையுமே ஆட் பண்ணல, அதனால தெரியல. இந்த நோட் புக்கில் நம்ம ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஸோ எம்பி போட்டோம்னா நமக்கு ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆடில் போயிட்டு நம்ம சைல்டு விட்ஜெட் கொடுத்துக்கலாம். ஸோ சைல்டு விட்ஜெட் பார்த்தீங்கன்னா F1 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் 1. இப்போ இந்த F1ன்றது நமக்கு ஒரு ஃப்ரேமாக இருக்கணும். இந்த ஃப்ரேமை நம்ம இந்த நோட் புக்குள்ளே பேக் பண்ணணும்.
அதுபோக இந்த ஃப்ரேமை வந்து நம்ம தனியாக பேக் பண்ணக்கூடிய வெளியில் இருக்குது. நம்ம என்பி பேக் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த F1 பேக் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேக் பண்ணாத இருக்கிற இந்த ஃப்ரேமை வந்து நம்ம இந்த நோட் புக்கில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேம் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதே போல் நம்ம மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த மேக் எனி ஃப்ரேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த F1க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 5 ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 5மே எனக்கு 5 பேஜ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் எந்த பேஜ் வேணாலும் ஸ்விட்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட் புக்குன்றது ஸோ இவ்வளோ தான், இந்த இவ்வளோ மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறதெல்லாம் ரூட்டு. ஸோ இந்த இடத்துக்கும் இந்த கிளிக்மிக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த கிளிக்மின்றது ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டனு. இதெல்லாம் நம்ம நோட் புக்கில் க்ரியேட் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ். இந்த மாதிரி நமக்கு நிறைய விட்ஜெட்ஸ் வேணும், பேஜ் வைஸ் பேஜாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து PDF கன்வெர்ட்ரு, இல்லை வந்து வேறு ஏதாவது நேம் சேஞ்சர், அந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜுக்கு வந்து இந்த நோட் புக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஐட்டம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா PanedWindow அப்படின்னு ஒன்று. PanedWindow இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனு, இது வந்து கிளாஸு. ஸோ நம்ம கிளாஸ் தான் கால் பண்ணணும். PanedWindowன்றது அஸ் யூஸ்வல் நோட் புக் மாதிரி தான். ஆனால் நோட் புக் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஓரியன்ட் இருக்குது. ஸோ ஓரியன்ட் வந்து நம்ம ஹரிசாண்டல் வெர்டிகல் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹரிசாண்டல் எப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வரல. ஏன்னா PanedWindowன்றதும் கிட்டத்தட்ட நோட் புக் மாதிரி தான். நம்ம உள்ளே ஏதாவது ஆட் பண்ண மட்டும்தான் அது நமக்கு விசிபிளாக இருக்கும். போன எக்ஸாம்பிள் ஆட் பண்ண அதே மாதிரி நம்ம PanedWindowவில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரேம்ஸு. பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோக்கு நடுவில் நமக்கு ஒரு ரீசைசிங் பட்டன் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் PanedWindowக்கும் ஃப்ரேமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஃப்ரேமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம செட் பண்ணமோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் PanedWindow பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரீசைசிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நமக்கு சைஸ் கிரிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சைஸ் கிரிப் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிரிப்பு கிரியேட் பண்ணோம். ஸோ இதான் அந்த சைஸ் கிரிப்ன்றது. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம விண்டோவை சைஸ் எப்படி நம்ம இந்த கார்னரில் வந்து கிளிக் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம இதையும் கிளிக் பண்ணி நம்ம சைஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இது பண்ணால் சைஸ் கிரிப் அப்படின்னு பேர். ஒரு ttk செப்பரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு 5 செப்பரேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் கிரிப்புக்கும் இந்த பட்டனுக்கும் நடுவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டாட் மாதிரி இருக்குது இல்லையா, அதான் செப்பரேட். ஸோ ஒரு விஜெட்டுக்கும் இன்னொரு விஜெட்டுக்கும் ஒரு டாட் மாதிரி அதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர். இதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் டிக்கெண்டர் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலை பற்றி அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.